உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தடம் 360 நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து தமிழ் வணக்கங்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான அந்த உறவு அப்படின்பது எப்படி ஆரம்பமானது, அன்றைய காலத்தில் என்ன மாதிரியான அரசியல் சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது என்பதை விரிவாக இதற்கு முன்னதாக 2 பகுதிகள் வாயிலாக சொல்லியிருந்தோம். கடைசியாக எப்போ எம்ஜிஆர் அவர்களை முதலாக யாரெல்லாம் சந்திக்கிறார்கள் புலிகள் தரப்புல இருந்து அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதற்கான தொடர்பான நிகழ்வுகளையும் தான் இந்த பகுதியில நாம் பதிவு செய்ய இருக்கின்றோம். முதலமைச்சரை சந்தித்து என்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருந்தது, என்ன விஷயங்கள் எல்லாம் மிக சுவாரஸ்யமாக நடந்திருந்தது என்பதை பார்க்கலாம். திரு அன்டன் பாலசிங்கம் அவர்களால் எழுதப்பட்டிருந்த சில குறிப்புகள் தான் இங்கே பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புத்தகம் தொடர்பில் மனிதனை தேடும் மனிதன் இந்த புத்தகத்துல இருக்கிற சில தொகுப்புகள்ல முக்கியமான, அதாவது முதல் தொகுப்புக்குள்ளே இந்த தொகுப்பு வந்துருது. இந்த தொகுப்பை தான் நம்ம ஒரு சீரீஸாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால், எப்படியாவது முதலமைச்சர் எம்ஜிஆரை சந்திப்பது தவிர்க்க முடியாதது என்றாகிவிட்டது. முதல் சந்திப்பில் நமது இயக்கத்தை அறிமுகப்படுத்த வேண்டும், நமது இயக்கத்தின் போராட்ட லட்சியத்தை எடுத்து விளக்க வேண்டும். ஏற்கனவே முதற் சந்திப்புக்கு என்னை போகுமாறு பிரபாகரன் பணித்திருந்தார் அப்படின்னு சொல்லி அன்டன் பாலசிங்கம் அவர்கள் இதில் குறிப்பிடுகிறார். அதாவது இயக்கம் சார்ந்த சில விஷயங்களை எல்லாம் எம்ஜிஆர் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது தொடர்பில் முதல் சந்திப்புக்கு நீங்க போகுங்க அண்ணா அப்படின்ற மாதிரி அன்டன் பாலசிங்கம் அவர்களை தலைவர் சொன்னதாக இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார். எம்ஜிஆர் வற்புறுத்தினால் பின்பு தாம் அவரை சந்திக்கலாம் என்று பிரபாகரன் முடிவு செய்தார். அதாவது முதலாக எம்ஜிஆரை போய் தலைவர் சந்தித்தார் அப்படின்னு சொல்லி கூட சில பேர் சொல்வதுண்டு. ஆனால் அது அல்ல வரலாறு. முதலாக எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கிறதுக்காக தலைவர் யாரை கை நட்டி காட்டினார்னு சொன்னால் அன்டன் பாலசிங்கம் ஐயா அவர்களைத்தான் கை நட்டி காட்டியதாக இந்த வரலாற்று குறிப்பிலே பதியப்பட்டிருக்கின்றது. எனது தலைமையில் ஒரு குழுவாக சென்று அன்று மாலை முதலமைச்சர் சந்திப்பதென்று முடிவாயிற்று. என்னுடன் விடுதலை புலிகளின் மூத்த தலைவர்களில் ஒருவரான பேபி சுப்பிரமணியம், அதாவது இளம் குமரன், சமீபத்தில், அதாவது இந்த புத்தகம் எழுதுறதுக்கு, அதாவது இந்த கட்டுரை எழுதுகிற அந்த தருணத்துக்கு சமீபத்தில் வீரச்சாவு எய்திவிட்ட கேர்னல் சங்கர் என்று அன்று விடுதலை புலிகள் பத்திரிகையில் ஆசிரியராக பணிபுரிந்த திரு மு நித்யானந்தன் ஆகியோர் அன்று மாலை முதலமைச்சர் எம்ஜிஆரை அவரது இல்லத்தில் சந்தித்தோம். இதுதான் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும், அதாவது புலிகள் இயக்கத்துக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில் நடந்த முதல் சந்திப்பு அப்படின்னு சொல்லி வரலாறு மிக தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்ட எம்ஜிஆர் எம்மை அன்புடனும் பண்புடனும் வரவேற்றார். முதலில் நாம் எம்மை அறிமுகம் செய்து கொண்டோம். உங்கள் தலைவர் பிரபாகரன் வரவில்லையா? அவரை சந்திக்க நான் ஆவலாக இருப்பதாக சொல்லுங்கள் என்றார். அவர் சென்னைக்கு வெளியே ஒரு பயிற்சி பாசறைக்கு அவசர அலுவலாக சென்றிருக்கிறார். அடுத்த தடவை நிச்சயமாக அவரை அழைத்து வருவோம் என்று. இப்படி எம்ஜிஆர் பார்த்தீர்கள் சொன்னா இவர்களை நல்லா நலம் விசாரித்து, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அன்றைய காலகட்டத்தில் சொல்லுவாங்க எம்ஜிஆரை சந்தித்தால் ஒரு மிகப்பெரிய சாப்பாடு போட்டு தான் அவர் வீட்டிலிருந்தே அனுப்புவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் புலிகள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்ட, அவர்களுடைய அந்த இயக்கத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கே மிகப்பெரிய உதவியை வழங்கி தான் அனுப்பினார் என்பதுதான் இந்த வரலாற்று சம்பவத்தினுடைய ஒரு முடிவு காட்சிகளாக அமைய போகிறது. அதை பற்றி நாம் பேச போகின்றோம். அதுக்கு முன்னதாக பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால், எம்ஜிஆர் அவர்கள் இந்த குழு புலிகள் சார்பில் சென்ற இந்த அன்டன் பாலசிங்கம் தலைமையில் சென்ற இந்த குழுவிடம் எம்ஜிஆர் அவர்கள் பல கேள்விகளை எல்லாம் கேட்கிறார். அந்த கேள்விகளை எல்லாம் ஆசிரியர் இவ்வாறு எழுதுகிறார். கலைஞர் கருணாநிதியின் அழைப்பை நீங்கள் ஏன் ஏற்கவில்லை? அவரை எதற்காக சந்திக்க மறுத்தீர்கள் என்று ஒரு சங்கடமான கேள்வியை எழுப்பினார் எம்ஜிஆர். இப்படி எம்ஜிஆர் கேட்டிருக்கிறார். ஈழ விடுதலை அமைப்புகள் ஒன்றுபட வேண்டும், ஈழ விடுதலை போராட்டம் வலுப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் நீங்கள் தான் முதலில் ஈழ விடுதலை அமைப்புகளுக்கு அழைப்பை விடுத்திருந்தீர்கள். இன்றைய நாளை சந்திக்கும் தினமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் கலைஞர் கருணாநிதி வீண்பிற்காக தானும் ஒரு அழைப்பை விடுத்து ஒரு நாள் முன்கூட்டியே ஈழ விடுதலை அமைப்புகளை சந்திக்க விரும்பினார். கலைஞர் விடுத்த அழைப்பு ஒற்றுமை முயற்சியை நோக்காக கொண்டதன்று. அவர் உங்களுடன் போட்டி போட்டு அரசியல் லாபம் தேட முயற்சித்தார். அதனால் தான் நாங்கள் அவரை அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று விளக்கினேன். முதல்வரின் முகம் மலர்ந்தது. நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை நன்கு புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சிரித்தார். நிச்சயமாக பல இடங்கள்ல இதற்கு முன்னதாக பகுதிகளிலேயே சில இடங்கள்ல தலைவரனுடைய சில தீர்க்க தரிசனங்களை குறிப்பிட்டிருந்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டு அரசியலை நாம் எப்போதும் தலையிடக்கூடாது என்பதுல அந்த அரசியல் அந்த சுழலுக்குள்ளும் நாம் சிக்கிவிடக் கூடாது என்பதிலையும் மிகவுமே நிதானத்தோடு தான் அவர் செயற்பட்டிருக்கிறார். அந்த நிதானத்தோடு செயற்பட்டதன் விளைவாகத்தான் எம்ஜிஆரையும் அவர்கள் போய் சந்திக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்பதையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஈழ விடுதலை போராளிகள் 5 அமைப்புகளாக ஏன் பிளவுபட்டு நிற்க வேண்டும்? ஒரே அணியில் ஒன்று சேர முடியாதா?
என்று எம்ஜிஆர் கேட்டார். முதலாவது கேள்வி கலைஞர் கருணாநிதி சம்பந்தமாக அவரை ஏன் நீங்கள் சந்திக்கவில்லை என்று ஒரு கேட்டதற்கு ஒரு தெளிவான பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது புலிகள் தரப்புல. அதே போல இந்த பிரிந்து நிற்கின்ற போராளி குழுக்கள் ஏன் ஒன்று சேரக்கூடாது என்ற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டதாக இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக ஒற்றுமைக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, ஒரு உறுதியான தெளிவான இலட்சியத்தின் அடிப்படையில் தான் போராளி அமைப்புகள் ஒன்று சேர முடியும். ஆனால் விடுதலை புலிகளுக்கும் ஏனைய அமைப்புகளுக்கும் மத்தியில் கருத்து வேறுபாடு நிறைய உண்டு, நடத்தையிலும் வேறுபாடு உண்டு. விடுதலை புலிகள் தனித்துவமானவர்கள், தனித்துவ பண்பியல்பு கொண்டவர்கள், ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு போன்ற உயரிய பண்புகளை இறுக்கமாக பேணுபவர்கள், சாவுக்கு துணிந்தவர்கள், எதிரியின் கையில் உயிருடன் சிக்காதிருக்க நஞ்சு குப்பிகளை அணிந்திருப்பவர்கள், தமிழீழ தாயக விடுதலை என்ற லட்சியத்துக்காக தமது உயிரையும் அர்ப்பணிக்க தயாரானவர்கள். இந்த அற்புதமான பண்புகளும் இலட்சியமும் உறுதிப்பாடும் ஏனைய அமைப்புகளிடம் காண முடியாது. இதை 1984 அண்டன் பாலசிங்கம் அவர்கள் எம்ஜிஆரிடம் தெரிவித்திருக்கிறார். நாம் 2009 வரை இதை உணர்ந்து அனுபவித்து வாழ்ந்து 17 வருடங்களுக்கு பிறகு இன்று வரை இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த நோக்கு, அந்த இலக்கு அப்படின்பது எவ்வளவு தூரம் ஒரு நேரிய பாதையிலும் சீரிய பாதையிலும் சென்று கொண்டு இருக்கிறது அப்படி என்பதை இப்போது நம்மால் உணர்ந்து கொள்ளவும் முடிகிறது. தொடர்ந்தும் இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களுக்கு வரலாம். தொடர்ந்தும் பார்த்தீர்கள் அப்படின்னு சொல்லி இவ்வாறு அந்த புலிகள் அமைப்பினுடைய உண்மையான தார்மீக கோட்பாடு, சிந்தனை, இலக்கு என்பதை பற்றியெல்லாம் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் எம்ஜிஆருக்கு விளக்கியிருந்ததாக இந்த புத்தகத்தில் வரலாறாக பதியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எம்ஜிஆர் விடுதலை புலி வீரர்கள் கடைபிடிக்கும் பண்புகள் அவரை வெகுவாக கவர்ந்திருந்தன. உலகத்தில் எங்குமே இல்லாத ஆகச் சிறந்த மனிதாபிமான, மனிதநேய, அதையும் கடந்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் ஒழுக்க சீலர்களாக இருந்த இந்த இயக்கத்தினுடைய பண்புகள் அப்படி என்பது யாரைத்தான் கவராமல் இருக்கும்? எம்ஜிஆர் அவர்களையும் கவர்ந்தது என்று சொல்லி இந்த புத்தகத்திலே குறிப்பிடுகிறார் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள். உமா மகேஸ்வரனை பற்றி கேட்டார். அவரும் புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர் தானாமே, தமது இயக்கம்தான் உண்மையான புலி இயக்கம் என்று சொல்லி திரிகிறாராம். பிரபாகரனுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டார். போராளி அமைப்புகளை சேர்ந்த அனைவரையுமே ஈழத்து புலிகள் என்று தமிழ்நாட்டு மக்கள் அழைப்பது விளக்கமாகிவிட்டது. இந்த குழப்பத்தால் மற்ற அமைப்புகள் புரியும் பாவம், பழி எல்லாமே புலிகள் இயக்கம் மீது விழுந்து விடுகிறது. உமா மகேஸ்வரனும் ஒரு காலகட்டத்தில் புலிகள் இயக்கத்தில் இணைந்திருந்தவர். இயக்கத்தின் ஒழுக்க விதிகளை மீறி ஒரு பெண்ணுடன் தகாத உறவு கொண்டதால் அவர் அமைப்பில் இருந்து விலக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் பிளட் என்ற புதிய அமைப்பை உருவாக்கி விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். புலிகளின் தலைமையை அழிக்கவும் முயற்சி செய்து வருகிறார். அவர் ஒரு கொடிய மனிதர். தமிழ்நாட்டில் உள்ள அவரது பயிற்சி முகாம்களில் கொடுமைகள் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அவை வதை முகாம்களாக மாற்றப்பட்டிருக்கின்றனவாம். பல அப்பாவி இளைஞர்கள் சித்திரவதைக்கு ஆளாகி கொண்டிருப்பதாக நம்பகமான தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று கூறினேன் என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டன் பாலசிங்கம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த இயக்கம் தொடர்பில், அதாவது குறிப்பாக இருந்த அந்த போராளி குழு தொடர்பில் தெரிவித்ததாக பதிந்திருக்கிறார். அப்படியான பேர் வழியா எனக்கு அவரை பற்றி விவரமாக தெரியாது. அவரை நாளை சந்திப்பதாக நேரம் ஒதுக்கி இருக்கிறேன், அதை ரத்து செய்ய வேண்டும். இப்படியான பேர் வழியுடன் எந்த உறவும் வைத்திருக்க கூடாது என்றார் எம்ஜிஆர் என்று சொல்லி இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. விடுதலை புலிகளின் கொள்கை என்ன, அரசியல் சித்தாந்தம் என்ன, விடுதலை புலிகள் கம்யூனிச தீவிரவாதிகள் என்று எனது அமைச்சர் ஒருவர் சொல்கிறாரே, அது உண்மையா என்று கேட்டார் எம்ஜிஆர். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அரசியல் தத்துவம் சார்ந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார், புலிகள் அமைப்பு என்ன, அவர்களுடைய தத்துவம் என்ன, சித்தாந்தம் என்ன, கோட்பாடுகள் என்ன, உண்மையாக பயங்கரவாதிகளா அப்படின்ற ஒரு கேள்விக்கெல்லாம் 1984 பாலசிங்கம் அவர்கள் எம்ஜிஆரிடம் பதில் சொல்லியிருக்கிறார். அந்த பதில் என்ன அப்படின்பதை உங்களுடன் நான் இப்போது பகிர்ந்து கொள்கிறேன். விடுதலை புலிகள் கம்யூனிஸ்டுகள் அல்லர். விடுதலை புலிகள் புரட்சிவாதிகள், சுதந்திர போராளிகள், நமது தாயகமான தமிழீழத்தின் சுதந்திரத்திற்காக போராடுபவர்கள். சாதிய கொடுமை, பெண்ணடிமைத்தனம் மற்றும் சமூக முரண்பாடுகள் நீங்கிய சமதத்துவமும் சமூக நீதியும் நிலவும் உன்னதமான சுதந்திரமான சமுதாயத்தை படைக்கவே நாம் போராடுகின்றோம். இப்படியான எமது புரட்சிகர கொள்கையை புரிந்து கொள்ளாமல் எம்மை கம்யூனிச தீவிரவாதிகள் என சிலர் தவறாக கருதக்கூடும். ஏழைகளின் சுபேட்சத்திற்காகவும் ஒடுக்கப்படும் மக்களின் விடிவுக்காகவும் நாம் ஆயுதம் ஏந்தி போராடுகிறோம். இரத்தம் சிந்தி உயிரை அர்ப்பணித்து போராடுகிறோம். நமது இந்த லட்சிய உறுதியை தீவிரவாதம் என்று சொல்ல முடியாது, விடுதலை வேட்கை என்று சொல்வதே பொருந்தும். இப்போது நிறைய நாடுகளுக்கு இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஞாபகப்படுத்தி அவர்களுக்கும் இதை தெரிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும்
ஒரு நியாயமான ஒரு இந்த இடத்துல இருக்கிற நியாயம் பாருங்கள், எப்படி அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த இடத்துல. அவர்கள் யார் அப்படி என்பதை, விடுதலை வேட்கை, அதாவது இதை தீவிரவாதம் என்று சொல்ல முடியாது, நமது லட்சிய உறுதியை தீவிரவாதம் என்று சொல்ல முடியாது, விடுதலை வேட்கை என்று சொல்வதே பொருந்தும். தீவிரவாதம் அப்படின்னு சொல்பவர்களுக்கு ஒரு சரியான ஒரு விடையை அன்றைய காலகட்டத்திலேயே இந்த இடத்தில் விடுதலை புலிகளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். விடுதலை புலிகள் கொள்கையையும் சித்தாந்தத்தையும் விவரிக்கும் போது கடினமான சிக்கலான சொற்பிரயோகங்கள், கோட்பாடுகளை தவிர்த்து மிகவும் எளிமையாக அவர் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் விளக்க முயன்றேன் அப்படின்னு சொல்லி அண்டன் பாலசிங்கம் அவர்கள் தெரிவிக்கிறார். ஏழைகளின் நண்பனாக, தொழிலாளர்களின் தோழனாக, நசுக்கப்படும் மக்களின் நாயகனாக நீங்கள் திரையுலகில் நடித்து தமிழ்நாட்டில் சமூக விழிப்புணர்வை தட்டி எழுப்பவில்லையா? இதனால் தமிழ் மக்களின் இதயங்களில் ஒரு நிரந்தர இடத்தை பிடிக்கவில்லையா? இன்னும் தமிழகத்தில் முதல்வராக உயர் பதவி வகிக்கும் நீங்கள் ஏழைகளின் துயர் துடைக்க தொண்டாற்றவில்லையா? நீங்கள் சினிமா உலகில் சாதித்ததை விடுதலை புலிகள் நிஜ உலகில் சாதிக்கிறார்கள். நன்றாக இந்த வரிகளை ஆழ்ந்து உற்று நோக்கி நிதானமாக புரிந்து கொண்டால் உங்களுக்கே புரியும். திரையுலகில் நீங்கள் சாதித்ததை தமிழீழ விடுதலை புலிகள் நிஜ உலகில் சாதிக்கிறார்கள் என்று ஒரு தெளிவான விளக்கத்தை அண்டன் பாலசிங்கம் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது தொண்டாற்றவில்லையா, விடுதலை புலிகள் நிஜ உலகில் சாதிக்கிறார்கள். உங்களுக்கும் புலிகளுக்கும் லட்சியம் ஒன்று தானே. கொள்கை அளவில் நோக்கினால் உங்களையும் பிரபாகரனையும் சமூக புரட்சிவாதிகள் என்று தானே சொல்ல வேண்டும் என்று விளக்கினேன். அவர் புன்முறுவலுடன் தலையசைத்த போது நான் கொடுத்த விளக்கம் அவருக்கு நன்றாக பிடித்து கொண்டது என்பது தெளிவாகி உள்ளது. நிச்சயமாக ஒரு இயக்கம் 1976 ஆரம்பிக்கப்படுத்திருக்கின்றது. 1984 ஒரு தீர்க்கமான ஒரு விளக்கத்தோடு தத்துவாசிரியர் அந்த இலக்கு என்பது உண்மையாகவே அந்த இயக்கத்தினுடைய நோக்கம் அல்லது இலக்கு என்பது என்ன என்பதை சரியாக ஒரு 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 மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு, அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அதை புரிந்து கொண்டு அதற்கான ஒரு இசைவை காட்டியதால் தான் புரிய வைக்க கூட முடிந்திருந்தது. எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்படியே புரிய வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு நோக்கம் என்பது எப்படி இருக்கிறது, ஆனால் இன்னும் அந்த நோக்கத்தினோடு நாம் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. நிச்சயமாக அடுத்து நம்ம இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயத்துக்கு வந்து விடலாம். அடுத்ததாக சிங்கள அரசு பயங்கரவாதத்தின் கொடுமைகளையும் ஈழத்தமிழ் மக்கள் அனுபவித்து வரும் தாங்குனோ துன்பங்களையும் எடுத்து கூறினோம். சிங்கள ஆயுதப்படைகள் தமிழர் தாயகத்தில் நிகழ்த்திய படுகொலைகளை விவரிக்க கூறி திரு பி. சுப்பிரமணியம் அந்த கொடூர காட்சிகளை சித்தரிக்கும் புகைப்படங்களை எம்ஜிஆரிடம் காண்பித்தார். அந்த கொலை காட்சிகள் இப்படங்களில் பார்க்கும் போதே அவரது முகம் விகாரம் அடைந்தது. இதை பார்க்க முடியவில்லையே, இப்படியெல்லாம் கொடுமை செய்வார்களா என்று கவலையுடன் ஆச்சரியத்துடனும் கேட்டார். நிச்சயமாக அதாவது 2009 காட்சிகளை அவர் உயிரோடு இருந்து பார்த்திருந்தால் அவர் எப்படியெல்லாம் நடந்திருப்பார் என்பதை நான் ஒரு கணம் யோசித்து பார்க்கிறேன். இந்த இடத்துல அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த கொடூரங்களையே அவரால் பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்தில் பாலசிங்கம்மை அவர்கள் குறிப்பிடுகிறார். தொடர்ந்தும் ஈழத்தின் இனக்கொலை நடக்கிறது, எமது மக்கள் கொன்றொழிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த தமிழின படுகொலையை தடுத்து நிறுத்தி எமது மக்களையும் மண்ணையும் மீட்கவே நாம் ஆயுதமேந்தி போராடுகிறோம் என்று அண்டன் பாலசிங்கம்மை அவர்கள் இந்த புத்தகத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு விளக்கி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெறும் கொடுமைகளை இந்திய அரசு சும்மா பார்த்து கொண்டிருக்கிறதா? ஈழத்து போராளிகளுக்கு ஏதோ ரகசியமாக உதவி செய்வதாக கேள்விப்பட்டேன். இராணுவ பயிற்சியும் ஆயுதங்களும் பணமும் கொடுப்பதாக சொல்லுகிறாங்க, உண்மையா என்று கேட்டார் முதலமைச்சர். மிகவும் சிறிய அளவில் உதவி புரிகிறார்கள். யானை பசைக்கு சோளப்பொறி போட்ட மாதிரி அது அமைப்பை சேர்ந்த 200 போராளிகளுக்கு இராணுவ பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். சிறிய தொகையில் பழைய துருப்பிடித்த ஆயுதங்களும் தந்திருக்கிறார்கள். இவற்றில் பல பாவனைக்கு உகந்ததானது அல்ல என்று நமது தளபதிகள் சொல்கிறார்கள். தமிழீழ மக்களின் அரசியல் விடுதலைக்காக இந்திய அரசு நமக்கு உதவி புரியவில்லை, தமது பூகோள அரசியல் நலனுக்காகவே உதவி புரிகிறது. மிக தெளிந்த ஒரு சிந்தனை போக்கு. இந்த இடத்துல நிர்மலசிங்கம் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்க. தமிழர்களுடைய நலனுக்காக இந்திய அரசு நமக்கு உதவி புரியவில்லை, பூகோள அரசியல் நலனுக்காகவே நமக்கு உதவி புரிகிறது. அதாவது மேற்குலக அரசியல் இராணுவ வலைக்குள் சிக்குண்டு நிற்கும் இலங்கை அரசை தனது ஆதிக்க வியூகத்துக்குள் கொண்டு வருவதற்காக இந்தியா முயல்கிறது. இந்த நோக்கை அடைவதற்காக ஈழத்து போராளிகளை இந்தியா பகடை காய்களாக பாவித்து இந்த இராணுவ பயிற்சி திட்டத்துக்கு பாகுபாடு பாவிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதே போல இந்த இராணுவ பயிற்சி திட்டத்துக்கு
இராணுவ பயிற்சியும் வந்து புலிகளுக்கு மறுக்கப்பட்டது. ஆயினும் இந்திரா காந்தி அம்மையாரின் தலையீட்டின் பின்னரே இந்த பயிற்சி திட்டத்தில் நாம் இணைக்கப்பட்டோம். அப்படி இருந்தும் எம்மை விட மற்ற அமைப்புகளுக்கே கூடுதலான பயிற்சியும் ஆயுதங்களும் வழங்கப்படுகின்றன. அவர்களுக்கு பணமும் வழங்கப்படுகிறது. நமக்கு நிதி உதவி எதுவும் வழங்கப்படவில்லை என்று சொன்னேன். இவ்வாறு அன்டன் பாலசிங்கம் தொடர்கிறார். என்ன காரணத்திற்காக இப்படி பாரபட்சம் காட்டுகிறார்கள் என்று எம்ஜிஆர் கேட்கிறாராம். இந்த இடத்துல நன்றாக கவனிங்க. மற்ற போராளி குழுமத்துக்கெல்லாம் மத்திய அரசிலிருந்து ஆயுதம், பயிற்சி, பணம் எல்லாமே கொடுக்கப்படுகிறது. ஆனால் புலிகளுக்கு மட்டும் அது வந்து சரியாக கொடுக்கப்படவில்லை. அப்படி என்பது இந்த இடத்துல ஏன் இது செய்யப்படுகிறது என்பதற்கு அன்டன் பாலசிங்கம் அவர்களுடைய பதில் என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், நாம் தனித்துவமான போக்கூடியவர்கள் என்பது இந்திய அரசுக்கு தெரியும். அத்தோடு வரித்து கொண்ட லட்சியத்தில் நாம் உறுதியாக நிற்போம் என்பது அவர்களுக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும். 2009 வரையில் என்ன நடந்தது, 2009 வரையும் அவர்கள் வரித்து கொண்ட அந்த லட்சியத்திற்கு எவ்வளவு உண்மையாகவும் உறுதியாகவும் இருந்தார்கள் என்பது 2009 அது கடந்து இப்போதும் நாம் அதை உணர்ந்து கொள்கின்றோம். அதை கடந்து நம்மால் பயணிக்கவும் முடியாது என்பது உண்மை. இப்போது நாம் மீண்டும் இவர் எழுதிய கட்டுரைக்கு நாம் வந்து விடலாம். இந்தியாவின் இரகசிய திட்டங்களுக்கு இசைந்து போய் வளைந்து கொடுக்க மாட்டோம் என்பது அவர்களுக்கு தெரியும். ஏனைய அமைப்புகள் அப்படியல்ல. அவர்களுக்கு உறுதியான லட்சியம் எதுவும் இல்லை. இந்திய அரசின் அழுத்தங்களுக்கு அவர்கள் பணிந்து சென்று வளைந்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். இதன் காரணமாகவே ஏனைய போராளி அமைப்புகளை இராணுவ ரீதியாக பலப்படுத்தி விடுதலை புலிகளை பலவீனப்படுத்த இந்திய அரசு முனைகிறது என்று விளக்கினேன் என்று எழுதுகிறார் நமது தேசத்தின் குரல் அன்டன் பாலசிங்கம் அவர்கள். எல்லாவற்றையும் மிகவும் உன்னிப்பாகவும் பொறுமையாகவும் கேட்டுக்கொண்டிருந்த எம்ஜிஆர் எல்லாம் எனக்கு புரிகிறது என்று பதிலளிக்கின்றார். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும், எத்தகைய உதவி என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். இந்த இவ்வளவு விளக்கங்கள் வந்து எம்ஜிஆருக்கு வந்து அன்டன் பாலசிங்கம் அவர்களால் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அமைப்பால் அனுப்பப்பட்ட அந்த குழு மூலமாக தெரிவிக்கப்படுகிறது, புரிய வைக்கப்படுகிறது. இதற்கு பிறகு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் கேட்கிறார். அதற்கு பிறகு என்னவெல்லாம் நடந்தது என்பதை அடுத்த பகுதியில் நிச்சயமாக பார்க்கலாம். தொடர்ந்தும் பேசுவோம், நிறைய விஷயங்கள் கதைப்போம், சிந்தியுங்கள். நமது தேசத்தினுடைய வரலாறை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம். நன்றி.